இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கம்பெனிக்கு வேலைக்கு வந்தவ ஏதோ இவ குடும்பத்துல பூஜை நடக்கிற மாதிரி எவ்வளவு உரிமையா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. ஏய் வெண்பா, நீ என்னடி வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? பூஜை நடக்க போகுது இல்ல, போய் கூட மட வேலை செய் போ. சரி கத்தாதம்மா, போறேன் போறேன். வெண்பா, அது அங்க இருக்க கூடாது, இங்கதான் இருக்கணும். ஏன் மாத்தி வச்சா ஆகாதா? நான் அப்படிதான் வைப்பேன். தமிழ், எல்லா ஏற்பாடு முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுமா. விளக்க யாரு மாத்தி வச்சாங்க? தமிழ், அதை எடுத்து கும்பத்துக்கிட்ட போய். சரிங்க ஜனாமா. வர்ஷினி, வெண்பா, இந்த வீட்ல அடுத்த கல்யாண பக்குவத்துல இருக்கிறது நீங்க 2 பேரும் தான். உங்க 2 பேருக்கும் நல்ல கணவன் அமையணும்னு மனசார கடவுளை வேண்டிக்கோங்க. சரிங்க ஜனாமா. உட்காரு. என்ன தமிழ், ஏன் நிக்கிற? நீயும் உட்காரு. இருக்கட்டுமா. நீயும் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதான். பூஜையில உட்கார்ந்து சாமியை வேண்டிக்கோ. உட்காரு. சரிங்கம்மா. ஆமா, எங்க சிபிய காணோம்? ஜானு, ஜானு, என் காஸ்டியூம் எப்படி இருக்கு? என்ன சிபி, நான் சொல்லாமலே வேட்டி சட்டையில வந்திருக்க? வீட்ல ஃபங்க்ஷன்னா வேட்டி சட்டை தானே கட்டணும், அதானே நம்ம பண்பாடு. என்ன பண்றது? இந்த தமிழை எப்படி கரெக்ட் பண்றதுனே தெரியலையே. எந்த ரூட்ல போனாலும் செக் வைக்கிறா. அவளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் இவ இல்ல, மொத்தமா வேற ஒருத்தியா இருக்காளே. என்ன பண்ணலாம்? அப்புறம் என்ன பிளான் வச்சிருக்க? தெரியல ஜனாமா. தெரியலையா? ஃபியூச்சர் பிளான் என்ன? என்ன வேலை செய்ய போற? எப்படி வர போற? உன்னோட ஆம்பிஷன் என்ன? அதெல்லாம் இல்ல ஜனாமா, மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யணும். நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்வேன் ஜனாமா. என்ன வேலை சொன்னாலும் செய்வேன்னு சொல்றது எப்பவுமே ஒரு தகுதியா இருக்காது சேது. நமக்கு இதுதான் வரும்னு கண்டுபிடிக்கணும். அத முதல்ல கண்டுபிடி. அதுதான் உன் வாழ்க்கைக்கு உதவும். சரிங்க ஜனாமா. சிபி, சிபி. ஜானு, என்ன சிபி, எதையோ யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்க? அது நான் மனுஷங்களோட பிஹேவியரை புரிஞ்சுக்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜானு. அவங்களுக்கு எப்ப என்ன பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. யார பத்தி சொல்ற? அது பொதுவா தான் சொல்றேன். சிபி, முதல்ல நாம நம்ம எண்ணத்துக்கு ஹானஸ்டா இருக்கணும். நம்மளோட நோக்கம் என்னன்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு யோசிக்கிறத விட நீ யார புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றியோ அவங்களுக்கு என்ன வேணும்னு யோசி. புரியலையே ஜானு. உன் வயசு பசங்களுக்கு இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இப்போ உனக்கு ஒரு பொண்ண பிடிச்சிருக்குன்னு வை. அது எக்ஸாம்பிளுக்கு தான். ஓகே. அவளை நீ எப்படி எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுவ? எப்படின்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி. பிடிச்ச மாதிரினா அது என்னன்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அவளுக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாம ஓ இஷ்டத்துக்கு நீ அவகிட்ட பேசவோ நடந்துக்கவோ கூடாது. அது எப்பவுமே ஒரு பொண்ணுக்கு பிடிக்காது.
ஓ ஒருத்தர் மனசை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நாம ஓபன் அப்பா ஆகணும். நாம அவங்க கிட்ட எதையுமே மறைக்காம உண்மையா இருக்கிறேன்னு அவங்களுக்கு உணர வைக்கணும். நாம இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்ற எந்த விஷயமும் செயற்கையா இருக்கக்கூடாது, இயல்பா இருக்கணும். அப்போ அவளுக்கு என்ன பிடிக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ரூட்ல போகணும்னு சொல்றாங்க. புரியுதா? புரியுது ஜானு. ஜனமா, சொல்லு தமிழ். தமிழ் ஃபைல் விழுந்ததுக்கே அத்தான் இப்படி ஃபீல் பண்றாரு. தமிழ் சிஸ்டர் விழுந்திருந்தா அவ்வளவுதான். தமிழ், அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. ஆனா நேத்து ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சுமா. என்னாச்சு? உன் மேல பாட்டிக்கு கோவம் குறைஞ்சிருச்சான்னு செக் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு உன்னோட போட்டோ ஒண்ணு பழைய ஸ்டோர் ரூம்ல இருந்துச்சு, அதை எடுத்து ஹால்ல மாட்டினேன். அப்புறம் என்னாச்சு? யாரு யார் இத செஞ்சீங்க? யார் இந்த போட்டோ மாட்டினது? இங்க அவளோட பேரை கூட யார் இந்த வீட்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். எதுக்கு இவர் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு? என்னாச்சு இவருக்கு? ஏங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எதுக்கு இப்படிலாம் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ், நம்ம ரெண்டு பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தானே? இப்படி எல்லாம் சாட் பண்ணணும் தானே? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல சார். நீங்க காலை கட் பண்ணுங்க. ஏய் இன்னொரு தடவை பண்ணலாம். என்ன போன் எடுக்க மாட்டா? ஒருவேளை தூங்கிட்டாலோ? ஒன் லாஸ்ட் ட்ரை. என்ன இவ ஒரு மரியாதை கூட பதில் சொல்ல மாட்டா?